நமக்கு திட ஊட்டுகிறது. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய மத்தியில் எழுந்திருக்கின்றார். ஒருவருடைய புண்ணை நான் தொடும் பொழுது ஆண்டவருடைய காயங்களை நான் தொடுகிறேன், என்னுடைய சக்தியை நான் நற்கருணை ஆண்டவரிடமிருந்து நான் பெறுகிறேன் என்று. அன்பாகவே நம்முடைய வாழ்க்கை என்னும் ஓட்டத்தை நாம் மிக நல்ல முறையில் வழிநடத்த ஆண்டவர் நமக்கு சக்தியை கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையை திடத்தை கொடுக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு கவலையோடும் கஷ்டங்களோடும் ஏக்கங்களோடும் நாம் வந்திருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அனைத்தையும் முறையெடுத்து நம்மை நிறைவாக வாழ செய்கின்றார். நான் ஒளியாக இருக்கின்றேன், நீங்களும் ஒளியாக இருங்கள் என்று ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களில் இந்த சமுதாயத்தில் நாம் ஒளியாக இருக்க நம்மை அழைப்பு வைக்கின்றார். இதோ வாழும் கடவுளாக, வாழும் தேவனாக, உயிருள்ள கடவுளாக நற்கருணை வடிவில் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கின்றார். புனித ஜான் மரிய வியானி மிக அழகாக சொல்கின்றார், எப்பொழுது நாம் ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரித்து பாடும் பொழுது ஆண்டவருடைய இதயத்தில் நாம் செல்கின்றோம். ஆண்டவருடைய இதயத்தில் நாம் போகும் பொழுது நிச்சயமாக நம்முடைய விண்ணப்பங்களை ஆண்டவர் ஏறெடுக்கின்றார், ஆண்டவர் சீர்தூக்கி பார்க்கின்றார். அன்பானவர்களே, நற்கருணை முழுவதும் நம்முடைய குடும்பங்களை ஆண்டவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவர் பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இதோ நம்மை முழுமையாக வெறுமையாக்குவோம். ஆண்டவரே, நீர் அனைத்தையும் பார்த்து கொள்ளுங்கள் என்று நாம் ஆண்டவரை நம்மை முழுமையாக சரணாகதி ஆக்குவோம். உயிருள்ள ஆண்டவர், இதோ உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று நம்மை திடப்படுத்தும் கடவுள் நற்கருணை வழியாக நம்மோடு எழுந்திருக்கின்றார். மிக அழகாக 10 தொழிலாளருடைய நோய் நீங்குகிறது. ஒரு தொழிலாளர் வந்து ஆண்டவரை நன்றி கூறி ஆர்ப்பரித்து பாடிக்கொண்டு முகங்குப்புற இயேசுவின் பாதத்தில் விழுந்தார். அவருடைய நன்றியை பார்த்து, மகனே, உன்னுடைய நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று, நீ எழுந்து போ என்று சொல்கின்றார். அன்பானவர்களின் மிக வாஞ்சியோடு ஆவலோடு நாம் வந்திருக்கின்றோம். எவ்வாறு 10 தொழிலாளருடைய ஒரு தொழிலாளர் வந்து ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவர் முன்னில் இருந்தாரோ அதே போன்று இன்று நாம் இருக்கிறோம். நிச்சயமாக உன்னுடைய நம்பிக்கை உங்களை குணமாக்கிற்று, உன்னுடைய நம்பிக்கை உங்களுடைய வேண்டுதலை பூர்த்தி செய்கிறது என்று ஆண்டவர் இன்று வாக்களிக்கின்றார். அனைவரும் எழுந்து நிற்போம். ஆராதனைக்குரிய கடவுள், போற்றுதலுக்குரிய கடவுள் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை கைத்தட்டி அனைவரும் சேர்ந்து பாடுவோம். கடவுளுக்கெல்லாம் கடவுளாக, அரசருக்கெல்லாம் அரசராக, நற்கருணை வடிவாக ஆண்டவர் எழுந்திருக்கின்றார். இதோ போற்றுதலுக்குரிய கடவுளாக, ஆராதனைக்குரிய கடவுளாக நற்கருணை ஆண்டவர் இருக்கின்றார். ஜான் மரிய வியானி எவ்வாறு ஆண்டவரை நாம் போற்றும் பொழுது அவருடைய இதயத்தில் நாம் ஒரு நபராக உருப்பெற்று மாறுகிறோம் என்று மிக அழகாக எடுத்து கூறுகின்றார். ஆண்டவருடைய இதயத்தில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய உள்ளத்தையும் மன்றாட்டுகளை நாம் ஒப்படைப்போம். நம்முடைய குடும்பங்களை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய வேலையை நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய தொழிலை ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்க ஆர்ப்பரித்து ஆண்டவரை நாம் பாடுவோம். அனைவரும் கைகளை தட்டி, அன்பானவர்களே, தாவீது அரசர் ஒரு அரசராக இருந்தாலும் ஆண்டவர் மத்தியில் கைகளை தட்டு ஆர்ப்பரித்து பாட்டு பாடி மிகவும் உன்னதமான ஒரு தருணத்தில் ஆண்டவரை போற்றி பாடினார். அத்தகைய ஆண்டவருடைய மத்தியில் இருக்கின்றார். வெக்கத்தை விட்டு ஆண்டவரோடு நாம் இணையும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஆராதனைக்குரிய கடவுள் நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். சேர்ந்து ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். கைகளை உயர்த்தி
ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அன்பானவர்களே, ஆண்டவர் முன்னிலையில் பரிசுத்த உள்ளத்தோடு நாம் வரும்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் எவ்வாறு 10 தொழிலாளருடைய நோயை நீக்கினாரும் அதே போன்று கடுகளவு விசுவாசம் இருந்தாருடைய நோயை நீங்கும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். தூய்மை நிறைந்த உள்ளத்தோடு பரிசுத்த உள்ளத்தோடு ஆண்டவரோடு வரும்போது நாம் பணிந்து குனிந்து ஆண்டவரை தொழும்பொழுது நிச்சயமாக நற்குணை ஆண்டவர் பொருள் கொடுக்க கடவுளாக இருக்கின்றார். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அது வேண்டிய முதல் வாசகத்துல நானே உண்மையான கடவுள் என்று ஆண்டவர் உண்மையை வெளிப்படுத்துகின்றார். என்னை சார்ந்தவர்கள் உண்மையை சார்ந்தவர்கள் என்று ஆண்டவர் நான் உண்மையின் கடவுளாக இருக்கின்றேன், இதோ என்னை சார்ந்தவர்கள் உண்மையாக இருப்பார்கள். நீங்கள் பொய்யை சார்ந்தவர்கள் என்றால் நீங்கள் தீய சக்தியை சார்ந்தவர்கள் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். இதோ நாம் உண்மையை சார்ந்த ஆவிக்குரிய மக்களாக நாம் இருக்கின்றோம். அது எவ்வாறு சீடர்கள் மத்தியில் ஆவியானவர் குடிகொண்ட பொழுது அவர்கள் தூய ஆவியின் வழியாக பல்வேறு நன்மைகளை பெற்றுக்கொண்ட மக்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்மை முழுமையாக ஆவியில் அபிஷேகக்கூடிய கடவுளாக இருக்கும் ஒவ்வொருவரும் ஆவியாளர் பெருக்கக்கூடிய ஒருவராக இருக்க நாம் இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். கடவுள் முன்னிலையில் 24 மணி நேரமாக தூதர்கள் ஆண்டவரை தூயவர் தூயவர் என்று போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அவர்கள் கடவுள் முன்னிலையில் இருக்கும் பொழுது நாம் ஆண்டவரை தூயவர் என்று சொல்லும் பொழுது நிச்சயமாக கடவுள் நம்முடைய உள்ளங்களை நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நம்மை முழுமையாக ஆண்டவர் கழுவி கொண்டிருக்கின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்துல நாம் எவ்வாறு தூய்மையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு உண்மையான சிந்தையை நாம் தியானிக்க இருக்கின்றோம். தூதர்கள் எவ்வாறு 24 மணி நேரமாக ஓயாமல் ஆண்டவரை போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் ஆண்டவர் முன்னில் சிறந்த ஒரு தூதர்களாக இருக்கின்றார்கள். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் நாம் போற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில இன்பங்கள் துன்பங்கள் எது வந்தாலும் நாம் ஆண்டவரை போற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். சோத்திர பலியோடு நாம் ஆண்டவர் முன்னில் வரும்பொழுதும் ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். கைகளை தட்டி தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அன்று ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்திய கடவுள், மோசேக்கு தன்னை வெளிப்படுத்திய கடவுள், யாக்கோபுக்கு தன்னை வெளிப்படுத்திய கடவுள் இன்று நமக்கும் வெளிப்படுத்துகின்றார். இதோ நானே வானென்று வந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று தன்னை முழுமையாக ஆண்டவர் நமக்காக வெளிப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். உலக முடிவரையும் நான் உங்களோடு இருப்பேன் என்று நற்கருணை ஏற்படுத்திய ஆண்டவர் முழுமையான பிரசனத்தை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். நாம் எல்லாம் காணக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கின்றார். நாம் தொட்டு உணரக்கூடிய ஒரு கடவுளாக இருக்கின்றார். அன்று இஸ்ரேல் மக்கள் யாரெல்லாம் கடவுளை பார்க்கிறார்களோ அவர்களெல்லாம் அழிந்து போவார்கள் என்ற எண்ணத்தோடு இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் மனு உருவெடுத்து நம்மை போன்று இந்த உலகத்தில் பாவத்தை தவிர இது அனைத்தையும் நம்மை போன்று வாழ்ந்த கடவுளாக இருக்கின்றார். நாம் அனைவரும் காணக்கூடிய தொட்டு உணரக்கூடிய கடவுளாக
நான் இருக்கிறேன் என்று தன்னை முழுமையாக அர்ப்பணித்த கடவுள். நாம் காண்பவரை முழுமையாக நாம் ஆராதிப்போம், நம்மை காப்பவரை நாம் முழுமையாக ஆராதிப்போம். அந்த இஸ்ரேல் மக்களை எவ்வாறு ஆண்டவர் முன்னில் அவர்கள் ஓடி சென்றாலும், ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டாலும் அவரை ஆண்டவர் காப்பாற்றுகின்றார். அப்படிப்பட்ட நாமும் ஆண்டவர் முன்னிலையில் பாவம் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு எதிராக நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிடாத தேவனாக இருக்கின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதித்து பாடுவோமா? காண்பவரை உம்மை ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். அன்பார்ந்தவர்களே, எவ்வாறு நாம் திருமுழுக்கு பெறும்பொழுது வெண்ணாடை கொடுத்து இந்த வெண்ணாடையை நீங்கள் பாதுகாப்பாக மாசுபடியாமல் வைத்திருக்க வேண்டும் என்று நாம் திருமுழுக்கின் வழியாக வெண்ணாடை பெறுகின்றோம். இந்த வெண்ணாடை என்பது தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது, நம்முடைய உள்ளத்தினுடைய அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய வெண்ணாடையை நாம் எப்படி வைத்திருக்கிறோம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்தை நாம் எவ்வாறு வைத்திருக்கின்றோம்? அழுக்கு படிந்த, மாசு படிந்த, பாவம் நிறைந்த ஒரு உள்ளத்தினை நாம் வைத்திருக்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குருத்தோலை எவ்வாறு அவர் மிக மென்மையாக இருக்கிறதோ, அதே போன்று எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆர்ப்பரிப்போடு இஸ்ரேல் மக்கள் வரவேற்றார்களோ, அதே போன்று நாம் தூய்மையாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் முன்னில் நம்மை வரவேற்கின்றார். வெண்ணாடை என்பது நம்முடைய தூய்மையின் அடையாளமாக இருக்கிறது. குருத்தோலை என்பது ஆர்ப்பரிப்பின் வெற்றியின் அடையாளமாக இருக்கிறது. நாம் தூய்மையாக இருக்கும் பொழுது, உன்னதமான உள்ளத்தோடு இருக்கும் பொழுது கடவுள் முன்னிலையில் நாம் வெற்றியோடு இருக்கின்றோம். கடவுள் முன்னிலையில் நாம் பாவம் இல்லாமல் இருக்கின்றோம். நாம் எவ்வாறு இருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் முன்னிலையில் நாம் ஆர்ப்பரித்து பாடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மை தூய்மைப்படுத்துகின்றார். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டு பாடுவோம். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், கைகளை உயர்த்தி கடவுளாக ஆராதனை கடவுளாக எவ்வாறு ஆண்டவரை போட்டுக்கொண்டே வந்தாரோ, 10 பேர் நோய் நீக்கவில்லையா, மீதி 9 பேர் எங்கே என்று ஆண்டவரை கேட்கப்படுகிறார். ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே வந்தார். என்னுடைய வாழ்க்கையில் செய்த அனைத்து நன்மையிலும் ஆண்டவரை அவர் போற்றிக் கொண்டே வந்தார். தொழில் நோய் என்பது இந்த உலகத்தில் கொடிய ஒரு நோயாக இருந்த பொழுதிலும் அவர் ஆண்டவர் முன்னில் தன்னை கொண்டார். எவ்வாறு தாவீது அரசர் தான் பாவம் செய்தாலும் ஆண்டவர் தன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற உள்ளத்தோடு ஆண்டவர் முன்னிலையில் அவர் வெறுமையாக பாடிக்கொண்டு வந்தார். 150 திருப்பாடலில் மிக அதிகமான திருப்பாடலை தாவீது அரசர் பாடக்கூடிய ஒருவராக இருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவர் முன்னில் தன்னை வெறுமையாக்கினார். ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காக அவர் நன்றி கூறினார். ஆண்டவர் எல்லாம் சூழலிலும் என்னை காத்து வருகிறார் என்ற கடவுள் என்று அவர் ஒருபோதும் ஆண்டவர் விட்டு ஓடி ஓடியவில்லை. அவர் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார். தாவீது அரசனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் எல்லா சூழலிலும் ஆண்டவரை போற்றி பாடிக்கொண்டே இருந்தார். அன்பானவர்களே, திருப்பாடல் 95 மிக அழகாக எடுத்து கூறுகிறது. ஆண்டவரை போற்றுங்கள், அவர் அரசுக்கெல்லாம் அரசராக, கடவுளுக்கெல்லாம் கடவுளாக, தேவனுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறார் என்று அவர் ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட உன்னதமான நம்முடைய பாவங்கள்லாம் போக்கக்கூடிய கடவுளாக, நம்முடைய கஷ்டங்கள்லாம் காணக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். இஸ்ரவேல் மக்கள் அழுது கொண்டிருக்கும் பொழுது, இதோ என்னுடைய மக்களை அழுகுரலை நான் கண்டேன் என்று என்னுடைய தேவன் தன்னுடைய கரங்களை நீட்டி அந்த அழுகுரலை அவர் துடைத்தார், தன்னுடைய கண்ணீரை துடைத்தார். ஒரு புறம் படை வீரர்கள் சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு புறம் நதியிலே அவர்களை சூழ்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை நிறைவாக காப்பாற்றினார். ஒரு தீங்கும் அவர்களுக்கு ஏற்படவில்லை என்றால் ஆண்டவர் அவர்களோடு இருந்து பயணித்தார். ஆண்டவரும் அவர்களோடு இருந்து அவர் எங்கு சென்றாலும் ஆண்டவர் அவர்களுடைய பயணித்தார். ஒருபோதும் இஸ்ரவேல் மக்களை கைவிடாத தேவன் நம்மையும் கைவிடுவதில்லை. ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரித்து கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும்.
Praise the Lord. Praise the Lord. நம் கைகளை உயர்த்தி praise the Lord. 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 அன்பிற்கினியவர்களே, அமர்ந்து கொள்வோம். இன்றைய ஆராதனை தியானத்திற்காக முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 16 முதல் 25 உள்ள இறை வார்த்தைகள். அன்பிற்கினியவர்களே, புனித பவுல் இந்த கடிதத்தை ரோமையில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு எழுதுகிறார். ரோமை நகரத்தில் 2 வகையான கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஒன்று யூத கிறிஸ்தவர்கள், இன்னொன்று புறவினத்து கிறிஸ்தவர்கள். இவர்கள் மத்தியில் எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நம்பிக்கை இருக்கிறது என்று அவர் வெளிப்படுத்துகின்றார். என்னதான் கிறிஸ்தவர்களாக மாறினாலும் அவர்கள் மத்தியில் பிளவுகள் இருந்தது. நாங்கள் தான் யூதர்கள், இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள். இயேசு எங்களுடைய குலத்திலிருந்தான் வந்தார், அவர் எங்களுக்கு மட்டுமே சொந்தம் என்று யூதர்கள் ஒரு புறம் இருந்தார்கள். அப்படியாக இருக்கும்பொழுது கிறிஸ்துவாக மாறிய புறவினத்தார்களை அவர்கள் ஒடுக்கி ஆளுகின்றார்கள். அங்கு கிறிஸ்துவின் பெயரால் பிரிவினை உண்டாகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் பவுல் இந்த கடிதத்தை எழுதுகின்றார். கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் நம்மிடையே பிளவுகள் இருக்கக்கூடாது. நாம் அனைவரும் கிறிஸ்துவர்கள் என்ற ஒரு கோட்பாட்டில் நாம் இருக்க வேண்டும் என்று மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கூறுகின்றார். நாம் ஒரே கிண்ணத்தில் ஒரே அப்பத்தில் நாம் பருகின்றோம். எவ்வாறு நம்முடைய இடையில் வேறுபாடுகள் இருக்கிறது என்று புனித பவுல் மிக அழகாக எடுத்து கூறுகின்றார். எங்கு பிளவுகள் இருக்கிறதோ, எங்கு வேறுபாடுகள் இருக்கிறதோ, ஒருபோதும் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கு இருக்காது என்று மிக ஆணித்தரமாக எடுத்து கூறுகின்றார். அன்பார்ந்தவர்களே, தியானத்திற்காக ரோமையர் அதிகாரம் 1 25 வார்த்தையை நாம் எடுத்து தியானிப்போம். மிக அழகாக தெளிவாக ஆண்டவருக்கு எதிராக எவ்வாறு ஒரு மனிதன் செயல்படுகின்றார், எதற்காக ஆண்டவருடைய முன்னிலையில் அடுத்தவரை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு வாழ்வு எப்படியாக இருக்க வேண்டும் என்று மிக அழகாக எடுத்து கூறுகிறது. அவர்கள் என்றால் யாரெல்லாம் இயேசுவின் பெயரால் பிரிவினை உண்டாக்குகிறார்கள் அவர்களை பார்த்து அவர்கள் கடவுள் பற்றிய உண்மைக்கு பதிலாக பொய்மையை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அன்பானவர்களே, எங்கு பிளவு இருக்கிறதோ அங்கு ஆண்டவர் இருப்பதில்லை, எங்கு பொய் இருக்கிறதோ அங்கு கடவுள் இருப்பதில்லை. மிக அழகாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எடுத்து கூறுகிறார், நானே உண்மை என்று. உண்மையின் கடவுளாக ஆண்டவர் இருக்கும் பொழுது எவ்வாறு பொய் அங்கு இருக்கும்? ஆண்டவர் மத்தியில் நாம் இருக்கும் பொழுது, ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்றால் எவ்வாறு அங்கு பிளவுகள் இருக்கும் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள்தான் பொய்யை ஏற்றுக்கொள்கின்றார்கள். யோவான் அதிகாரம் 18:37 பிலாத்துவிடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார். பிலாத்து ஆண்டவரும் கேட்கிறார், நீர் அரசன்தானே என்று கேட்டான். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்லுகிறீர், உண்மையை எடுத்துரைப்பதே எனது பணி, இதற்காகவே நான் பிறந்தேன், உலகிற்கு வந்தேன் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார்? பிலாத்து, உண்மையா அது என்ன என்று கேட்கின்றார். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுது நாம் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுகின்றோமோ நாம் உண்மையை சார்ந்தவர்களாக இருக்க முடியாது. தீமைக்கும் நல்லவைக்கும் ஒருபோதும் ஒன்றாக இருக்காது. உண்மையும் பொய்யும் ஒருபோதும் ஒரே கோட்டில் நடைபெறாது. மிக அழகாக சொன்ன கிறிஸ்துவ வாழ்வு என்பது
மதில் மேல் பூனையாக இருப்பது அல்ல. எனக்கு தேவைப்படும் பொழுது நான் இந்த பக்கம் சாய்ந்து விடுவேன், இல்லை என்றால் நான் அந்த பக்கம் சாய்ந்து விடுவேன் என்று இருக்க முடியாது. கிறிஸ்துவ வாழ்வு என்பது நாம் உண்மையின் பக்கமாக இருக்க வேண்டும், ஆண்டவருடைய பக்கத்தில் நாம் இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் மிக அழகாக சொல்கின்றார், உண்மையை சார்ந்தவர்கள் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றார்கள். அன்பானவர்களே, அன்று ரோமை நகரத்தில் யூதர்கள் மத்தியிலும் புறவினத்து மத்தியிலும் பிளவுகள் இருந்தது. ஏனென்றால் அவர்கள் கடவுளை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை, கடவுள் சொல்லக்கூடிய உண்மையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்முடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் பல்வேறு நிலையில் பிளவுகள் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்கு பிளவுகள் இருக்கிறதோ அங்கு ஒருபொழுதும் இறை ஆசீர் இருக்காது. நம்முடைய திருத்தலத்திலும் பிளவுகள் இருந்தால் நிச்சயமாக ஆண்டவருடைய ஆசீர் இருக்காது. நம்முடைய குடும்பத்திலும் பிளவுகள் இருந்தால் நிச்சயமாக இறை ஆசீர் அங்கு இருக்காது. நம்முடைய சமுதாயத்தில் பிளவுகள் இருந்தால் நிச்சயமாக அங்கு இறை ஆசீர் இருக்காது. பிளவுகள் இருக்கும் இடத்தில் ஒருபோதும் இறை ஆசீர் தங்காது. ஏனென்றால் ஆண்டவர் பிளவுகளை ஏற்படுத்த வரவில்லை. இந்த உலகத்தில் அவர் ஒற்றுமையை ஏற்படுத்த வந்தார். பிலாத்துவை போல இன்றும் நம்முடைய சமுதாயத்தில் உண்மையா அது என்ன என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக உண்மையின் பக்கமாக நாம் இருப்போம். இரண்டாவது செய்தியாக, ஆண்டவருக்கு எதிராக செயல்படுபவர்கள் படைக்கப்பட்டவை வழிபட்டு அவற்றுக்கு பணி செய்தார்கள். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையும் இவ்வாறாக இருக்கிறது. இணைச்சட்டம் 4:16 எதையெல்லாம் நாம் வணங்க வேண்டும், எதையெல்லாம் நாம் வணங்கக்கூடாது என்று மிக அழகாக வேறுபடுத்தி காட்டப்படுகிறது. நாம் படைத்தவை வணங்குகின்றோம், படைத்தவரை மறந்து விடுகின்றோம். நம்முடைய வாழ்க்கையில நாம் அடுத்தவரை நம்புகின்றோம், ஆனால் கடவுளை நம்புவது இல்லை. பணத்தை, அதிகாரத்தை நம்புகின்றோம், ஆனால் கடவுளை நாம் நம்புவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கும்பொழுது கடவுள் இதை கொடுப்பாரா என்ற ஐயத்தோடு நாம் இருக்கின்றோம். அடுத்தவரை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம், அடுத்தவரை நாம் நம்புகின்றோம், ஆனால் கடவுளை நாம் நம்புவது இல்லை. அதான் மிக அழகாக சொல்கின்றார், யாரெல்லாம் கடவுளுக்கு எதிராக இருக்கின்றார்களோ அவரெல்லாம் படைக்கப்பட்டவை வழிபடுகின்றார்கள், படைத்தவனை அவர்கள் மறந்து விடுகின்றார்கள். அன்பானவே, நம்முடைய வாழ்க்கையும் இப்படியாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு சமயத்தில் நாம் படைத்தவற்றை நாம் வழிபடுகின்றோம், படைத்தவற்றை நாம் அவற்றை ஏற்றுக்கொள்கின்றோம், ஆனால் படைத்தவரை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை, அவரை நம்புவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் அந்தோனியருக்காக ஒரு சிறிய கயிறுகளை கட்டுகிறோம். பல்வேறு நிலையில் நாம் தேவையில்லாத காரியங்களை செய்கின்றோம். கொடிக்கம்பத்தில் கூட கயிறுகளை நாம் கட்டி வைக்கின்றோம். அந்தோனியாருக்கே நாம கயிறுகளை நாம் கட்டுகிறோம், அந்தோனியர் வழியாக கடவுள் நமக்கு செய்வார் என்று. அன்பார்ந்தவர்களே, ஒரு கயிறு மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம், ஆனால் ஆண்டவரிடம் நாம் முழுமையாக நம்பிக்கை வைப்பது இல்லை. நம்முடைய விசுவாசம் எங்கு இருக்கிறது என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புதுமைகளை செய்யக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். பல்வேறு சமயத்தில் ஆண்டவரை நான் நம்புகின்றேன், ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்யவில்லை என்றால் நான் வேறொரு சபையை நாடி செல்வேன், வேறொரு மதத்தை நான் நாடி செல்கிறேன் என்று பல்வேறு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை விட்டு ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். மிக அழகாக 10 கட்டளை முதன்மையான கட்டளை, நானே உன் கடவுளாகிய ஆண்டவர். அன்பார்ந்தவர்களே, எந்த சூழ்நிலையும் நாம் ஆண்டவரை விட்டு ஓடக்கூடாது. இந்த உலகத்தில் ஆண்டவர் படைக்கப்பட்டவை அனைத்தும் இருந்த பொழுதிலும் படைத்தவர் ஒருவர் இருக்கிறார். அதான் மிக அழகாக நான் கூறினேன், ஆண்டவர் இந்த உலகத்தில் தெய்வம் ஒன்று இருக்கிறார் என்றால் அந்த தெய்வத்திற்கெல்லாம் தெய்வன் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார் என்று திருப்பாடல் 95 மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் எதை வணங்கி கொண்டிருக்கின்றோம், யாரை முழுமையாக நாம் நம்பிக்கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் தானே முழுமையாக நம்மை ஆசீர்வதிப்பார் எண்ணத்தோடு நாம் இருக்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். சாலமோன் ஞான நூலில் அதிகாரம் 16:12 மிக அழகாக நாம் வாசிக்கின்றோம், பச்சிலியோ களிம்போ
அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை. ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் நலம் அளிக்கிறது. நலம் அளிக்கக்கூடிய கடவுளாக நம்முடைய மத்தியில் இருக்கின்றார். நம்மை ஒருபோதும் ஆண்டவர் மறப்பதில்லை. அன்பானவர்களே, நாம் இப்படியாக வாழ்ந்து கொண்டாலும் ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் நம்மை மறப்பதில்லை. நம்முடைய மத்தியில் பிளவுகள் இருந்தாலும், நாம் ஆண்டவரை விட்டு வெகு தொலைவில் சென்றாலும் ஒருபோதும் ஆண்டவர் நம்மை விட்டு செல்வதில்லை. எவ்வாறு இஸ்ரேல் மக்கள் கண்டுக்குட்டியை வழிபட்டு இவர்தான் நம்மை மீட்ட கடவுள் என்று அவர்கள் கண்டுக்குட்டியை வழிபட்டார்கள். இருந்த பொழுதிலும் ஆண்டவர் ஒருபோதும் அவர்களை விட்டு செல்வதில்லை. அவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். ஒரு நாளும் நம்மை மறவாத தேவன். நாம் எதை சார்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய நம்பிக்கை எங்கு இருக்கிறது? உண்மையை சார்ந்த மக்களாக நாம் இருக்கிறோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அமர்ந்தபடியாக நம்மை ஒரு நாளும் மறவாத கடவுளை உற்று நோக்குவோம். இரவும் பகலாக நம்மை நினைக்கக்கூடிய கடவுளை நாம் உற்று நோக்குவோம். எபினேசராக உதவக்கூடிய கடவுளாக நம்மோடு இருக்கக்கூடிய ஆண்டவர் என்னாலும் நம்மை வழிநடத்துவார் நம்பிக்கையோடு நாம் இருக்கின்றோம். மறவாமல் நினைத்தீர் ஐயா என்ற பாடலை நம்பிக்கையோடு நாம் பாடுவோம். அன்பிற்கினிலே, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை தளர்ந்து போனாலும் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுவதில்லை. ஒரு நாளும் நீங்கள் ஆண்டவருக்கு எதிராக செயல்பட்டாலும் ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு எதிராக செயல்படுவதில்லை. ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நிமிடமும் நம்மை மறாமல் நம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். மறவாமல் நினைத்தீரையா, சேர்ந்து பாடுவோம். மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை உதவினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அனைவரும் சேர்ந்து பாடுவோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. அன்பார்ந்தவர்களே, எபினேசர் நீதான் ஐயா. என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் பல்வேறு நபர்களை நம்பி இழந்து போயிருக்கிறோம். இவர்கள் எனக்கு உதவுவார்கள் என்று நான் அவர்களை சார்ந்து இருந்தேன், ஆனால் என்னை கைவிட்டு விட்டார்கள். எபினேசர் கடவுளாக உதவக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அந்த இஸ்ரேல் மக்கள் பல்வேறு அரசுகளை நாடி சென்றாலும் இறுதியாக அவருடைய ஆண்டவர் பாதத்தில் வந்தடைந்தார்கள். என்னுடைய மக்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். எவ்வாறும் இனிவே மக்களுக்கு கூட யோனா எவ்வாறு இறைவாக்கு உரைக்க சென்றாரோ, புறவணித்த மக்களாக இருந்தாலும் ஒருபோதும் அவர்கள் பாவத்தில் மடிய கூடாது என்று ஆண்டவர் அவளை முன்னில் சென்றார். என்னால் ஆண்டவர் உதவக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். அந்த இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு எதிராக புலம்புகின்றார்கள். என்ன ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்தார்? நாங்கள் அங்கே செத்து மடிந்திருப்போமே, என்னுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு உணவு கிடைத்திருக்குமே, இங்கு எங்களுக்கு இறைச்சி இல்லையே, உணவு இல்லையே, தண்ணீர் இல்லையே என்று அவர்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். மன்னாவை கொடுக்கின்றார், காடையை கொடுக்கின்றார், பாறையை தட்டும் பொழுது அங்கு தண்ணீர் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் புலம்பல்கள் அதிகமாக இருக்கிறது. நான் ஆண்டவரை நம்பி இருந்தேன், ஆனால் ஆண்டவருடைய வாழ்க்கையில இன்னும் எதுவுமே செய்யவில்லை என்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உதவி செய்யக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். நம்மை எல்லாம் பார்க்கக்கூடிய எபினேசராக இருக்கின்றார்.
இதோ எல்லோயி எல்லோயி என்னை கண்டீரே என்று எவ்வாறு அந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை முன்னிலையில் பாடினார்களோ அப்படிப்பட்ட எல்லோயி நம்மை காணக்கூடிய கடவுளாக ஆண்டவர் இருக்கின்றார். எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா. சேர்ந்து பாடுவோம். நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே. அன்பானவர்களே, பலவீன நேரங்களில் நமக்கு பலம் தரக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். அன்று சிம்சோன் எவ்வாறு பெலிஸ்தர்களை கொல்லும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் பலவீனத்தை அவர் உணர்ந்தார். ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்ட பொழுது பெலிஸ்தர்களை தோற்கக்கூடிய ஒரு பலத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுக்கின்றார். சிம்சோன் அவர் இஸ்ரவேல் மக்களுக்காக பல்வேறு நிலையில் தன்னை முன்னிலைப்படுத்தும் பொழுது நான் ஆண்டவரை முன்னிலையில் ஆண்டவரின் பெயரால் வருகின்றேன் என்று ஆண்டவருடைய பெயரை வைத்து அவர் நினைவு கூர்ந்தார். யோபுடைய வாழ்க்கையை பாருங்களேன். யோபு எவ்வாறு ஆண்டவர் முன்னிலை வாழ்ந்த போதிலும் அவருக்கு சோதனைகள் வரும்பொழுது பலவீனங்கள் வரும்பொழுதும் ஆண்டவர் என்னோடு இருப்பார் என்ற நம்பிக்கையோடு அவர் இருந்தார். ஆண்டவர் ஒரு நாளும் என்னை கைவிட மாட்டார். தோ என்னுடைய மனைவி என்னை விட்டு சென்றாலும், என்னுடைய பிள்ளைகள் இறந்து போனாலும், என்னுடைய சொத்துக்கள் அனைத்து போனாலும் ஆண்டவருடைய என்னோடு இருக்கின்றார். பலன் தரக்கூடிய கடவுளாக, வலிமை தரக்கூடிய கடவுளாக, வல்லமை தரக்கூடிய கடவுளாக என்னோடு இருக்கிறார் என்று அவருடைய வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். அன்பானவர்களே, அன்னை மரியாவுடைய வாழ்க்கையில இதோ கன்னி ஒருவர் கருத்தாங்கினால் இந்த உலகத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், கல்லால் அடித்துக் கொள்ளுவார் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் ஆண்டவர் அடிமை என்று ஆண்டவர் முன்னில் ஆண்டவர் பலம் தருவார் என்ற எண்ணத்தோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்முடைய வாழ்க்கையில பலம் இல்லையா? ஆண்டவரே பலத்தை கொடும் என்று நாம் சத்தமாக உருக்கமாக நாம் ஆண்டவரை வேண்டுவோம். இதோ சுகம் வேண்டும் பொழுது பல்வேறு நிலையில் ஆண்டவரை இதோ இந்த உலகம் அவர்களை வெறுத்து ஒதுக்கியது, இந்த சமுதாயம் அவர்களை வெறுத்து ஒதுக்கியது, குடும்பங்களே அவரை வெறுத்து ஒதுக்கியது. தொழில் நோய் என்பது இந்த உலகத்தில் ஒரு கொடிய நோயாக இருந்தது. அன்பான நம்முடைய சமுதாயத்தில் பல்வேறு நபர்களை நாம் வெறுத்து ஒதுக்குகின்றோம். நம் குடும்பத்தில் நம்மையும் பல்வேறு நபர்கள் வெறுக்கின்றார்கள், நம்மை ஏற்றுக்கொள்வதில்லை. சொந்த பிள்ளையே தன்னுடைய பெற்றோர்களை வெறுக்கின்றார்கள், சொந்த பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை வெறுக்கின்றார்கள். உற்றார் உறவுகளை நாம் வெறுத்து ஒதுக்கின்றோம். எப்படியாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இதோ அன்று எவ்வாறு அன்னை தெரேசா இதோ புண்களை தொடும்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய தழும்புகளை தொடுகிறேன் என்று ஆண்டவருடைய பணியை செய்ய பலத்தை இதோ நற்கருணை ஆண்டவரிடம் பெற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையில 12 மணி நேரம் நற்கருணை ஆண்டவரோடு செலவிட்ட ஒரு புனிதியாக இருக்கின்றார். ஜான்மணி வியானி 12 மணி நேரமாக அவர் பாவ சங்கீதம் நற்கருணையில அவர் இருக்கும்பொழுது பாவ சங்கீதம் எவ்வாறு கேட்கிறேன் என்றால், நான் நற்கருணை ஆண்டவரிடமிருந்து என்னுடைய சக்தியையும் ஆற்றலையும் பலத்தையும் நான் பெறுகின்றேன் என்று சொல்கின்றார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஆண்டவர் இதோ நற்கருணை வழியாக நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்த பலத்தை தருகின்றார், திடத்தை தருகின்றார். இதோடைய பிள்ளை என்னுடைய சொல்லை கேட்பது இல்லை, பெற்றோர்களுக்கு எதிராக அவள் செயல்படுகின்றார்கள். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவிடம் வரும்பொழுது எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் சொல்கின்றார். இதோ ஆண்டவர் முன்னில் வரும்பொழுது நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுப்போம். கடன் தொல்லையா இதோ ஆண்டவர் நாம் ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாக ஆண்டவரால் ஆகாதது, ஆண்டவரால் முடியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று நாம் உணர்ந்து கொள்வோம். பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா, பலவீன
தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால் சுகமானேன் என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா. அனைவரும் முழுதால் படியிடுவோம். மனதார நன்றி சொல்வே. மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வே. தடைகளை ஆண்டவர் பாதத்தில் ஒப்படையுங்கள். வாழ்க்கையில் முன்னேற நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளும் பின்னோக்கிதான் செல்கிறது. நான் ஒரு படி எடுத்து வைத்தால் அது 100 படியாக பின்னோக்கி செல்கின்றது. பல்வேறு தடைகள், நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் தடைப்பட்டு இருக்கிறதா? இதோ ஆண்டவர் பாடத்தில் ஒப்படையுங்கள். இதோ நான் சோர்ந்து போக இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு பலனை கொடுங்கள். இதோ தடைகள் என்னுடைய குடும்பத்தில் தடையாக இருக்கிறது. குடும்பத்தில் பல்வேறு ஆசீர்வாதங்கள் பெரிய நம்முடைய பாவம் தடையாக இருக்கிறது. அன்பானவர்களே, நாம் ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பிப்போம். தடைகள் நீங்க நம்மை முழுமையாக ஆசீர்வதிக்க இதோ ஆண்டவர் முன்னில் நாம் ஒப்பு கொடுப்போம். இதோ தள்ளாடும் பொழுது ஆண்டவர் எவ்வாறு நம்மோடு இருந்து நம்மை திடப்படுத்துகிறாரோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில் நாம் தள்ளாடும் பொழுது ஒரு நாளும் ஆண்டவர் கைவிடாத தேவனாக இருக்கின்றார். இஸ்ரேல் மக்களோடு ஆண்டவர் வைத்தார் என்றால் இஸ்ரேல் மக்கள் நமக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள். இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்கிறதோ அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் இருக்கிறது. இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது ஒரு நாளும் நாம் தளர்ந்து போவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம் மேலெடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இதோ நம்முடைய பிள்ளைகள் தொழில் முன்னெடுத்துக்காக எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். கடுகளும் விசுவாசம் இருந்தால் இதோ இந்த மலையை பார்த்து வேரோடு பெயர்ந்து போய் கடலில் இல்லை என்றால் நிற்கும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். எவ்வாறு 10 தொழிலாளர்கள் நோய் நீங்கள் என்று அவர் குருவாளரிடம் போய் காட்டுங்கள் என்று சொல்லும் பொழுது நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் சென்றார்கள். அன்பானவர்களே, இன்று ஆண்டவர் ஆண்டவர் உடைய தடைகளை உடைத்தெடுக்கின்றார். உடைய குடும்பத்தில் ஏற்படும் அனைத்து தடைகளையும் ஆண்டவர் உடைத்தெடுக்கின்றார். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து தடைகளையும் ஆண்டவர் உடைத்தெடுக்கின்றார். இதோ உங்களுக்கு எதிராக செயல்படும் அனைத்து தடைகளையும் ஆண்டவர் உடைத்தெடுக்கின்றார். இந்த மாதம் முழுவதும், இந்த வாரம் முழுவதும் நீங்கள் ஏறெடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அனைத்து கட்டுகளையும் அனைத்து தடைகளும் ஆண்டவர் உடைத்துக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் ஏறெடுக்கும் அனைத்து முயற்சிகளும் ஆண்டவர் பாதத்தில் சமர்ப்பியுங்கள். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. ஒரு நாளும் கைவிடாத தேவன். தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றி நீரே. நன்றி நன்றி ஆண்டவருக்கு நன்றி நம்பிக்கையாக நீங்கள் ஏறெடுக்கும் அனைத்து முயற்சிகளும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். விசுவாசம் என்பது நாம் காணக்கூடிய ஒன்றாக இல்லை. ஆண்டவர் நிச்சயமாக செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டும். மகனே மகளே, நம்பிக்கை உன்னை குணமாக்கி என்று எவ்வாறு ஆண்டவர் சொல்கின்றாரோ அப்படிப்பட்ட
ஆண்டவர் நற்கருணை வழியாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். நம்மை நிறைவாக நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். அன்று 10 தொழிலாளர்கள் ஆண்டவரை உண்மையாக வரும்பொழுது ஒருவர் மட்டும் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு வந்திருந்தார். ஆண்டவர் நன்றி நிறைந்த உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். நன்றி நிறைந்த உள்ளத்தை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. ஆண்டவருடைய குடியுள்ள இதயமாக நம்முடைய இதயத்தை நாம் மாற்றுவோம். தந்தை பியோ மிக அழகாக சொல்கின்றார், ஆண்டவருக்காக நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள். நற்கருணை ஆண்டவருக்காக நீங்கள் நேரத்தை செலவிடுங்கள். ஆண்டவர் உங்கள் முழுமையாக ஆசீர்வதிப்பார். இதோ நீங்கள் நாம் வாழ்வதற்கு எவ்வாறு சுவாசம் முக்கியமோ அதே போன்று நம்முடைய ஆன்மா வாழ்வதற்காக நற்கருணை ஆண்டவருடைய சுவாசம் முக்கியமாக இருக்கிறது. அன்பானவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய ஒப்படையுங்கள். இதோ நோயினால் அவதிப்படும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் ஒப்படைங்கள். பல்வேறு எண்ணங்களோடும் ஏக்கங்களோடு கவலையோடும் நீங்கள் வந்திருப்பீர்கள். இதோ நான் கடந்து வந்த பாதையில் பல்வேறு தடைகள் இருந்தாலும் ஆண்டவர் தடைத்து எழுதுகின்றார். நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல, நடக்க முடியல இயேசுவே, நடக்க முடியல. தாங்கிக் கொள்ளுங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க, தாங்கிக் கொள்ளுங்க, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் கடந்து வந்த பாதைகள் காடு மேடுகள், நான் நடந்து வந்த பாதைகள் மூட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் காடு மேடுகள். ஆண்டவர் உடைய பாதத்தையும் உடைய பார்வையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இதோ நீங்கள் ஏறெடுக்கும் அனைத்து முயற்சிகளையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இதோ கண்ணீரோடு விதைப்பவர்களெல்லாம் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று ஆண்டவர் நம்மை திடப்படுத்தக்கூடிய கடவுளாக இருக்கின்றார். இதோ நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்காக நாம் அழுது கொண்டிருப்போம். நம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கை எதிர்காலம் எவ்வாறு இருக்கும் என்று நாம் கண்ணீரோடு அழுது கொண்டிருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். எவ்வாறு புனித மோனிகா எவ்வாறு புனித அகஸ்டினுக்காக பரிந்து பேசினாரும் அதே போன்று தாயுடைய கண்ணீர் ஒரு நாளும் இந்த உலகத்தில் வீணாக போவதில்லை. அன்பானவருடைய கண்ணீரை ஆண்டவர் துடைக்கின்றார். உங்களை ஆண்டவர் முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றார். பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கின்றார். இதோ தூய்மை நிறைந்த வாழ்க்கையோடு வாழ வேண்டும், நம்முடைய எந்த ஒரு பிளவுகள் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கின்றார். குடும்ப வாழ்க்கையில நாம் ஒற்றுமையோடு இருப்போம். ஆண்டவருடைய வாழ்க்கையில் முழுமையாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு மாண்புமிகு கீதத்தை நாம் பாடுவோம். மாண்புயர்யு அருளடையாளத்தை தாழ்ந்து பணிந்தே ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்போம்.
பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாவதாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவை எங்களுக்கு வெற்றி சென்று உமது திருவுடல் திருரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துணிந்து மகிழ அருள்வீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். யோசனையில் பெரியவரே, ஆராதனை